உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? தெறி படத்துல விஜய்க்கு பொண்ணா நடிக்க வேண்டியது த்ரிஷா தான். ஜஸ்ட் மிஸ்ல அது வந்து மீனா பொண்ணுக்கு வந்து அந்த வாய்ப்பு போயிடுச்சு. நினச்சி பாருங்க. ஏய் மீனா இன்னா டீக்கா சோக்கான்னு அந்த த்ரிஷா தான் குழந்தைய நடிக்க வேண்டியது. பேபின்னு த்ரிஷா தான் கத்திருப்பாங்க. எவ்வளோ அருமையாக இருந்தது. அது மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு ஏன் கோட்டு படத்திலே விஜய்க்கு வந்து பொண்ணா நடிக்க வேண்டியது த்ரிஷா தான். அந்த வாய்ப்பும் கைமீறி போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால தான் ஒரு பொண்ணு மாதிரி வந்து டான்ஸ் ஆடி என்ன அண்ணாட்ட என்ன உடனே ஒரு பொண்ணு மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. அவ்வளவு ஏன் லியோ படத்திலே ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பொண்ணா நடிக்க தான் கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பும் தவறுனால வேறு வழி இல்லாமல் பொண்டாட்டியாக நடிச்சிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் முத்த காட்சிகள் நடிக்க வேண்டிய அவசியமாக போச்சு. நடிப்பு வேறு, பழக்க வழக்கம், உறவு முறைகள் வேறு. நம்ம வந்து அந்த கட்டு சொன்ன உடனே அப்பா பொண்ணாக மாறிடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நடிகர்கள். கேவலமாக பேசுகிறீங்க. சும்மா அவங்களுக்குள்ள இது தொடர்பு இருக்குது அப்படி இருக்குது. அசிங்கமாக இல்லையா? நான் நம்புகிறேன், நான் முழுக்க நம்புகிறேன். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறது அப்பா பொண்ணு உறவு தான். அவர் அப்பா மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி அப்படி தான் அவர் வந்து த்ரிஷா பார்ப்பார். எல்லாரையும் அவர் அப்படி தான் பார்ப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே தான் பொண்ணு மாதிரி பார்க்குறவர் தான் விஜய்னா. உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் பொண்ணு மாதிரி பார்ப்பார். ஆனால் அவங்க பொண்ணு அவங்க பையனை